அன்பான யூடியூப் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இப்போது பதிவில் காட்டுறது இஸ்லாம் எந்திரம். இஸ்லாம் மதத்தில் யூஸ் பண்ணுற எந்திரம். இந்த எந்திரம் எழுதும்போது டிஃப்ரெண்ட்டாக எழுதணும். இந்த எந்திரத்தை இது பதிவில் நண்பர்கள், இஸ்லாம் நண்பர்கள் கேட்ட விஷயம். இது யார் வேணால் எழுதிக்கலாம். இதுக்கு மத சார்ந்த விஷயம் கிடையாது. அவங்கவுங்களுக்கு வலு தெய்வத்தை நம்பரை பொறுத்துன்றதோட எந்திரங்கள்லாம் அற்புதமாக வேலை செய்யும். இந்த எந்திரம் தாய்த்தா போட்டுக்கும் போது என்னென்ன நன்மை கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கணவன் மனைவி ஒத்துமை கிடைக்கும், வசீகரம் இருக்கும், கணவன் மனைவிக்குள்ளே சண்டை சச்சரவு வராது, எல்லாமே அல்லாவோட பிளெஸ்ஸிங்கில் உங்களுக்கு கை கொடுக்கும். இந்த எந்திரம் இஸ்லாமில் தெரியும். இஸ்லாம் நண்பர்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த எந்திரத்தோட சக்தி என்னன்றது. எல்லா மதத்திலும் எல்லா எந்திரத்துக்கும் பவர் உண்டு. தர்காவுக்கு போயிட்டு ஓதவர் கையில் சொன்னால் அவர் எழுதி கொடுப்பாரு. இதெல்லாம் நான் பாடத்தில் படித்தது. இஸ்லாமில் நான் இந்த பாடத்தெல்லாம் படித்தேன். நம்மளுக்கு குருமார்கள் நம்மளுக்கு கொடுத்தது. நம்மளுக்கு எல்லா மதத்திலையும் சம்மதம் தான். இந்த மதம் அந்த மதம்லாம் என்றதெல்லாம் கிடையாது. இது கற்றுக் கொடுக்குறதுக்கெல்லாம் கட்டணம்லாம் நம்ம செலுத்தி தான் இதெல்லாம் கற்றுக் கொடுப்பாங்க நம்மளுக்கு. அந்த மாதிரி இதுக்கு கட்டுப்பாடு, ஏகப்பட்ட கட்டுப்பாடு உண்டு. உங்களுக்கு நீங்கள் சிம்பிளாக இந்த எந்திரத்தை எழுதுகிற விதத்தை நான் சொல்லித்தரேன். எல்லாம் இந்த காப்பர் தகடுலலாம் எழுதக்கூடாது. இது பூஜாவத்திரின்னு ஒரு இலை இருக்கும் நாட்டு மருந்துகளில். இதுதான் பூஜாவத்திரி. இதுக்கு இது பூஜாவத்திரின்னு சொல்லுவாங்க. ஒளிவு மறைவு இல்லாமல் காமிக்கிறதுக்கு தான் இந்த ஒரு விஷயத்தெல்லாம் நான் வெளிப்படையாக சொல்கிறேன். இதுதான் பூஜாவத்திரியில் எழுதுனா தான் இந்த எந்திரம் வேலை செய்யும். நீங்கள் காப்பர்லேயோ வெள்ளிலேயோ எழுதுனா இந்த எந்திரம் வேலை செய்யாது. இது முழுக்க உண்மையான விஷயம். இது மந்திரம்லாம் இருக்குது, அல்லாவோட மந்திரம். அதெல்லாம் தேவையில்லை. நீங்கள் எந்திரம் மட்டும் எழுதுறதுக்கு மட்டும் நான் உங்களுக்கு குருவாக நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இது நான் ஒருத்தவங்களுக்கு எழுதி கொடுத்தேன்னா 11,000 ரூபாய்க்கு குறைஞ்சபட்சம் நான் வாங்காமல் எழுதி கொடுக்க மாட்டேன். ஏன்னா சில ரகசியம் மட்டும் இதில் மறைக்கப்படும். எந்திரத்தை மட்டும்தான் நம்ம சொல்லித்தர முடியும். அதோட ஃபார்முலாலாம் நம்ம சில விஷயம், ஏன்னா இது பயிற்சி கிடையாது. இது இன்னொருத்தவங்க நீங்கள் யூஸ் பண்ணுறது பாதுகாப்பு. இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது, நீங்கள் பயன்படுத்தலான்றது தான். இதில் சில ஒரு ஆஃப் சொல்லி தருவேன், பாதி மறைச்சிடுவேன். எந்திரம் எழுதுறது மட்டும் தெரிஞ்சால் போதும். அதை எழுதி நீங்கள் தாயத்துக்குள்ளே போட்டுக்கோங்க. இது பூஜாவத்திரி. தாயத்து மட்டும் வெள்ளியில் இருக்கணும். 2க்கு 2.25 இதை கட் பண்ணிக்கணும். 2க்கு 2.25னா சின்னதாக, அதான் 1-2 பாயிண்ட் வரல, அதில் 2க்கு 2.25 எழுதிட்டு இந்த பூஜாவத்திரி எழுதிக்கணும். இது எப்போ எழுதணும்? இந்த எந்திரம் திங்கக்கிழமை தான் எழுதணும். திங்கக்கிழமை ஈவினிங்கில் தான் எழுதணும். இந்த தாயத்தை திங்கக்கிழமை ஈவினிங்கில் எழுதணும். வளர்ப்பிறை தேய்ப்பிறை அதுன்றதெல்லாம் விட்டுருங்க. கீழே வெள்ளை விரிப்பு இருக்கணும். அது மேலே உக்காஞ்சிக்கின்னு தான் இந்த எந்திரத்தை எழுதணும். இந்த எந்திரம் எழுதும்போது பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் பென்னு, பால் பெயிண்ட் பென் மாதிரி வாங்கிக்கோங்க. ஜெல்லு எடுக்கக்கூடாது, ஜெல்லு யூஸ் பண்ணக்கூடாது. இந்த எந்திரம் எழுதுறது நல்லா கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. இந்த எந்திரம் எழுதுறது தான் அங்கே விஷயமே. ஒரு வாட்டிக்கு மேலே இன்னொரு வாட்டி எழுத்து மேலே தேய்க்கக்கூடாது இந்த எந்திரத்தில். இதை கட் பண்ணிட்டீங்களா? இதை பூஜாவத்திரியை தாயத்து நீங்கள் 3 இன்ச்சு தாயத்து வாங்கலாம். எவ்வளோ பெருசாக தாயத்து வாங்குறீங்களோ அந்த அளவுக்கு தாயத்துக்குள்ளே போதுற அளவுக்கு நீங்கள் கட்டிங்கன்னா போதும். இப்பயும் சொல்கிறேன், நான் ஒளிவு மறைவு இல்லாமல் உங்களோட வாழ்க்கையை நீங்கள் பாதுகாக்கலாம் அப்படின்றதுனால தான் இந்த விஷயத்த சொல்கிறேன். இது என்னோடய வகுப்பில் சொல்லித்தரது. இஸ்லாம்லேயும் எந்திரம்லாம் அற்புதமாக வேலை செய்யும். சும்மா ஏனாத்தானெல்லாம் கிடையாது. அந்த போட்டுக்கின விஷயத்தில் உங்களுக்கு பாதுகாப்பு. எந்திரத்துக்குள்ளே தண்ணி போகக்கூடாது. ஓகேங்களா? சரி, விஷயத்துக்கு வரேன். இந்த எந்திரத்தை நீங்கள் கட் பண்ணிட்டீங்களா? கோடு எப்படி போடணுன்னு ஃபஸ்ட்டு கேட்டிங்கன்னா, கீழேருந்து மேலே போகணும். இஸ்லாமில் ரிவர்ஸு. நம்மளதில் மேலேருந்து கீழே வரும், இவங்க கீழேருந்து மேலே போகணும். கோடு போட்டிங்களா? அதே மாதிரி இந்த சைட்லேருந்து கோடு கீக்கணும். 2வது இந்த சைட்லேருந்து மேலே கீக்கணும். இப்படி வரணும்.
ஓகேங்களா? உங்களோட ரைட் ஹேண்டில் வரணும். இப்படி போயிட்டு இப்படி வலிக்கணும். அதுக்கப்புறம் கீழேருந்து மேலே, இந்த லெஃப்ட்லேருந்து ரைட்டு இந்த மாதிரி போட்டுட்டு கரெக்டாக ஸ்கொயர் வந்து உள்ள கட்டம் வந்து கரெக்டாக போடணும். நீங்கள் எத்தனை இன்ச்சுக்கு கட்டம் வந்து கீழேருந்து மேலே போங்க. இப்படி போட்டுருங்க. ஃபஸ்ட்டு படிப்படியாக வாங்க. இப்படி போட்டுருணும். ரெண்டாவது இப்படி போடணும். மூணாவது கீழேருந்து மேலே இப்படி வரணும் எந்திரம் எழுதுறது. அதே மாதிரி உள்ளே வந்து இந்த அல்லாஹ்வை வந்து 786 இது அல்லாவோட நம்பர், இது பேர் ஆனால் நம்பர், இது 786 இது அல்லாவோட இது மேலேருந்து கீழே போய் இப்படி வரணும். இது வந்து லெஃப்டில் இருந்து ரைட்டுக்கு வரணும். இதே மாதிரி லெஃப்டில் இருந்து ரைட்டுக்கு போகணும். இந்த 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 மாதிரி எழுத்தை எழுதிடணும். அதே மாதிரி இந்த எழுத்தை எழுதும்போது கரெக்டாக பொறுமையாக எழுதணும். ஒரு கோடுக்கு மேலே இன்னொரு கோடு வரக்கூடாது. லெஃப்ட்லேருந்து ரைட்டு, அதே மாதிரி கீழேருந்து மேலே, அதே மாதிரி இந்த எழுத்தை வந்து இப்படி சுழிச்சிட்டு இங்கே கீழேருந்து மேலுக்கு வலிக்கணும். இப்படி தான். இதை பாருங்கள், எல்லாமே ரிவர்ஸில் தான் எழுதணும். இப்படி வரணும். ஹார்ட் வந்து இப்படி போட்டு இப்படி வரணும் கீழேருந்து மேலுக்கு. அதுக்கப்புறம் இந்த எந்திரத்தை நல்லா பார்த்துக்கோங்க. இப்படி தான் போடணும். நீங்கள் எவ்வளோ பெரிய ஜாம்பவனாக இருந்தாலும் இந்த எந்திரத்துக்கு சக்தி அதிகம். இப்படி போட்டு விட்டுறணும். இந்த எந்திரம் மாயம், மந்திரம், பில்லி, சூனியம் எல்லாத்து கையிலேருந்து உங்களை பாதுகாக்கும். அற்புதமாக வேலைப்பாடு கொடுக்கும். கணவன் மனைவி பிரிஞ்சு இருந்தாலும், அவர் எங்கேயோ பிரிஞ்சு உங்களை விட்டு போயிட்டாலும், நீண்ட நாள் ஆயிடுச்சு அப்படின்னாலும், இந்த தாய்த்து போடும்போது அல்லாஹ் எந்த கடவுளை நீங்கள் உங்களோட குலதெய்வத்தை கூட வணங்க, எல்லா தெய்வம் ஒன்று தான், எந்திரம் தான். எந்திரத்துக்கு ஒருத்தவங்க ஒரு பிரதிஷ்டை கொடுத்துருப்பாங்க. இதை முயற்சி பண்ணி பாருங்கள். வாழ்க்கையில் வெற்றி வந்து அதிகமாக இருக்கும். சொல்ல முடியாத அளவுக்கு வெற்றி இருக்கும். இது ஒளிவு மறைவெல்லாம் இல்லை. இது எத்தனை வருஷமாக நான் யூஸ் பண்ணுற விஷயம். இதை பாருங்கள், என்னோடய நோட் புக்கிலலாம் வந்து இது நான் பாடத்தில் கொடுக்குறது. இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாது. எந்திரம் தான் விஷயம். எந்திரம் கிளியராக காமிக்கிறேன் பாருங்கள். எந்திரம், இந்த எந்திரத்தை போட்டிங்கன்னா லைஃப் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு விசேஷமாக இருக்கும். ஒன்று சொல்ல மறந்துட்டேன். ஒரு திரவியம் வந்து இதில் கலக்கணும். இதை எந்திரம்லாம் எழுதிட்டிங்களா? எந்திரம் எழுதிட்டு மல்லி அத்தர்னு ஒன்று கிடைக்கும். மல்லி அத்தர்னு ஒன்று கிடைக்கும். அந்த பாட்டிலை கூட காட்டுறேன் பாருங்கள். நான் யூஸ் பண்ணுற பாட்டிலு மல்லி அத்தர். இதை பாருங்கள், இது எவ்வளோ பழசு பாருங்கள். மல்லி அத்தர் இதுக்கு பேர் பாருங்கள். நான் ஏதோ ஒன்று மறைச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி. இது ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணுற விஷயம். இது மல்லி அத்தர்னு அமேசானில் கேட்டால் கூட தரோம். இந்த எண்ணெய் மாதிரி இருக்கும். மல்லி எண்ணெய்ன்னு கேளுங்க. மல்லி அத்தர் எண்ணெய். இதை வந்து இந்த எந்திரத்தில் மேலே தடவணும். ஓகேங்களா? மேலே இப்படி சொட்டாக தடவிட்டு, அந்த எந்திரம்லாம் எழுதிட்டு மேலே வந்து தடவிட்டு, இந்த பூஜா வத்திரி கிழிக்காமல் கீழே நோக்கி தான் மேலே சுற்றணும். இதோ இப்படி சுற்றணும். கீழேருந்து தான் மேலேருந்து கீழே வரக்கூடாது. சுற்றிட்டு தாயத்துக்குள்ளே போட்டு சிகப்பு கலர் கயிறோ கருப்பு கயிறோ அது உங்களோட இஷ்டம். இந்த மாதிரி பயன்படுத்தி பாருங்கள். கணவன் மனைவி, இதை பாருங்கள், டைட்டில் பாருங்கள், கணவன் மனைவி ஒத்துமை. எப்படியாப்பட்டவங்க உங்களை பிரித்தாலும் இந்த எந்திரத்தை தாயத்தை போடும்போது அற்புதமாக வேலை செய்யும். முயற்சி பண்ணி பாருங்கள். வாழ்க்கையில் தோல்வின்றதே ஒன்று இருக்காது. உங்கள் குடும்பத்தில் யாருமே பிரச்சனையை உருவாக்க மாட்டாங்க. இது என்னோடய அனுபவ பாடம். இந்த இஸ்லாம் இதில் வந்து இந்த எந்திரம் அற்புதமாக வேலை செய்யும். முயற்சி பண்ணி பாருங்கள். டவுட்டு வந்து 10 வாட்டி இந்த வீடியோவை பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. நான் என்ன சொன்னேன்னு புரிஞ்சுக்கின்னு நீங்கள் எழுதுங்க. இதை பாருங்கள், எந்திரத்தை தெளிவாக காமிச்சிருக்கிறேன். நான் சொன்ன மெத்தடு இந்த மாதிரி. ஏன்னா நான் வந்து இதை பண்ணி கொடுக்குறது 11,000 ரூபாய்க்கு குறைஞ்சபட்சது. நான் இதை வந்து கற்றுக் கொடுக்க மாட்டேன், தாயத்தும் கொடுக்க மாட்டேன். ஆனால் உங்களுக்கு பாதி இந்த எந்திரம் மட்டும் எழுதி நீங்கள் போட்டு பாருங்கள், பயனடைங்க. அற்புதமாக வேலை செய்யும். இது நான் வந்து ஏனோ தானெல்லாம் சொல்ல, நீங்கள் என் கையில் வந்து வாங்கிக்கோங்கன்னு நான் சொல்ல. சிம்பிளான விஷயம். நீங்களே முயற்சி பண்ணி நீங்களே பாருங்கள். இதெல்லாம் நான் கற்றுக் கொடுக்குற விஷயன்றதுனால நீங்களே பண்ணுங்கள். எல்லாருமே பண்ணலாம். கம்பசூசரெலாம் எதுவும் கிடையாது. ஆனால் விரிப்பு மட்டும் கீழே வெள்ளை விரிப்பை போட்டுடணும். கருப்பு கலர் துணி போட்டுக்கின்னு எந்திரத்தை எழுதக்கூடாது. இது மட்டும் நல்லா தெளிவாக வச்சு பயன்படுத்தி பாருங்கள். வாழ்க்கையில் சீரும் சிறப்பமாக இருக்கும். கணவன் பிரிஞ்சிருந்தாலும் உங்களை தேடி ஓடி வருவார். இந்த எந்திரத்துக்கு அவ்வளோ பவர் இருக்குது.
அடுத்தது வந்து பாதுகாப்பு, தொழில் வெற்றி எல்லாமே வந்து இஸ்லாமில் நான் காட்டுறேன். நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள், வாழ்க்கையில் வெற்றி மேலே வெற்றி கிடைக்கும். என் வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மிக்க நன்றி. நீங்களும் வாழுங்க, பிறரையும் வாழ வைங்க. இந்த மாதிரி யாருன்னா கஷ்டத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது எந்திரத்தை முயற்சி பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? அப்போ தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். மிக்க நன்றி.